அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் புதிய விசாவில் செல்பவர்கள் எச்சரிக்கை. குறிப்பாக ஷூன் விசாவில் செல்பவர்கள் அதிக எச்சரிக்கை. போலி விசா வர்த்தக கும்பலை கொத்தாக தட்டி தூக்கிய உள்துறை அமைச்சகம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 583 பேரின் சிவில் ஐடிக்கு ஆப்பு வைத்த த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் 1 மாதம் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. உடனே உங்கள் சிவில் ஐடியை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள சுமார் 583 பேரின் சிவில் ஐடி கார்டுகளில் உள்ள அட்ரஸ் ப்ரூஃப்களை நீக்கியுள்ளதாக த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் தெரிவித்துள்ளது. சிவில் ஐடி கார்டுகளில் உள்ள அட்ரஸ்களில் நீக்கப்பட்டவர்கள் 30 நாட்களுக்குள் த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷனின் ஹெட் ஆஃபீஸுக்கு சென்று தாங்கள் வசிக்கும் புதிய அட்ரஸை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். அப்படி அப்டேட் செய்த தவறினால் 100 தினார் அபராதம் விதிக்கப்படும் என பேசி எச்சரித்துள்ளது. நம்ம ஆளுங்க உங்கள் சிவில் ஐடி உள்ள அட்ரஸில் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க. அதற்கு பதிலாக நீங்கள் வேறு அட்ரஸில் இருந்து உங்கள் சிவில் ஐடியில் உள்ள பில்டிங் இடிக்கப்பட்டால் உடனே பேசிக்கு சென்று உங்கள் புதிய அட்ரஸை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இல்லாட்டி 100 கேடி அபராதம் விதிக்கப்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த தகவல், விசா வியாபாரத்தில் ஈடுபட்ட 5 சிரியா நாட்டு வெளிநாட்டவர்களை த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் இந்த விசா வர்த்தகத்தில் பல பேர் சிக்குவார்கள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரப் டைம்ஸில் வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா, போலியான கம்பெனியின் பெயரில் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டவர்களை இந்த கும்பல் குவைத்திற்கு வரவழைத்து சுமார் 2000 குவைத் தினார் வரை ஒரு விசாவுக்கு பெற்றுள்ளது. அதுபோல விசா டிரான்ஸ்ஃபருக்கு 500 குவைத் தினார் வரை பெற்றுள்ளது. இப்போ இந்த கும்பல் போலியான கம்பெனியின் பெயரில் யாருக்கெல்லாம் விசா அடித்து கொடுத்தாங்களோ அவர்களையும் கண்டுபிடித்து கைது செய்ய உள்துறை அமைச்சகம் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதனால் நம்ம ஆளுங்க ஷூன் விசாவுக்கு ஆசைப்பட்டு 2000 குவைத் தினார் காசு கொடுத்து குவைத்துக்கு போகாதீங்க. நல்ல கம்பெனியான விசாரிச்சுட்டு நம்பகமான ஏஜென்சி மூலமாக குவைத்துக்கு போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்டின காசும் காலி, கடைசியில் உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அதனால் இந்த விஷயத்தில் அதிக எச்சரிக்கையாக இருங்க. கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. நான் குவைட் டு ட்ரிவாண்ட்ரம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன். ஆனால் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா மும்பை போயிட்டு ட்ரிவாண்ட்ரம் வருது. நான் எப்படி லக்கேஜ் எடுக்கணும்? இல்லை லக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஃப்ளைட்டு மாறிடுமான்னு கேட்டிருந்தாங்க. அதாவது குவைட் டு ட்ரிவாண்ட்ரம், சென்னை, திருச்சி இப்படி எங்கே நீங்கள் வந்தாலும், அதாவது இந்தியாவுக்குள்ளே வயா ஃப்ளைட் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கேஜை எடுத்து மாற்றணும். இதுவே மற்ற நாடுகளுக்கு போயிட்டு வர ஃப்ளைட், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏர் அரேபியா, ஒமன் ஏர்வேஸ், கல்ஃப் ஏர்வேஸ், தெலுங்கானா ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி ஃப்ளைட்டுகளில் நீங்கள் லக்கேஜ் எடுத்து மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏர்லைன்ஸே மாற்றிப்பாங்க. இது தாங்க ரூல்ஸு. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 19,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 30,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 28,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 25,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 26 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 99 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 42 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 273 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $995 பைசாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 258 பைசாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 245 பைசாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.